நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 31 வெள்ளிக்கிழமை. இன்று பெரிய போராட்டத்தையே மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள், எனவே எதிர்நோக்கை இழந்து விடாதீர் என்கிற எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தின் வார்த்தைகளை நமதாக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. திருப்பாடல் 37 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது என்கிற இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு தியானிக்கிற போது, மனிதர் செய்கிற நன்மைகளால் அல்ல, மனிதர் செய்கிற உயர்ந்த காரியங்களால் அல்ல, மாறாக ஆண்டவரிடமிருந்து தான் மீட்பு வருகிறது. ஆகவே தான் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற அழைப்பை நம் விவிலியம் நமக்கு ஆழமாய் கொடுக்கிறது. ஆகவே ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு அவர் முன் வந்து நிற்கிற நாம் இந்த வார்த்தைகளை துணிந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, ஆண்டவரை நம்பு, நலமானதை செய். ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாடம் ஆண்டவரை நம்புவது. பலர் இன்று கடவுளுடைய அந்த நம்பிக்கையை இழந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை நம்பாமல் அவருடைய நம்பிக்கையிலிருந்து விலகி இருப்பது ஆடையில்லாமல் வாழ்வது போன்ற ஒரு அடையாளமாக மாறுகிறது. ஆத்மாவுக்கு ஆடையாக இருப்பது நம்முடைய ஆன்மீக அடையாளம். இந்த அடையாளத்தை பிசாசு எடுத்து நம்மை வெறுமைக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிறான். இந்த வேதனை நம்மிடமிருந்து விலகிச் செல்ல ஆண்டவரிடத்திலேயே தஞ்சம் புகுந்து மன்றாடுவோம். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவர்
வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்கிற வார்த்தையை வாசிக்கிற போது பல வேளைகளில் நாம் கடவுளை நம்புகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மில் செயலாற்ற நாம் விடுவதில்லை. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவர் விரும்பும் விதமாகவே செயல்பட்டு கடவுள் நம் சார்பில் செயலாற்றுகிறார் என்று அவர்கள் பயணிப்பார்கள். நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து, என்னுடைய அறிவில் அல்ல, கடவுளுடைய திட்டத்திலேயே நான் செயல்பட விரும்புகிறேன் என்கிற மன உறுதியோடு பயணிப்போம். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடவுளே, நாங்கள் வீழ்ந்தாலும், நாங்கள் எதை இழந்தாலும் நீர் எங்களை மீண்டும் உம்முடைய திருக்கரங்களால் தூக்கி நிறுத்துகிறீர். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சிறப்பான ஆசீர்வாதங்களுக்காக, அன்புக்காக, எதிர்நோக்கு என்கிற அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்து எங்களை வழிநடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.